அனைவருக்கும் காலை வணக்கம். ஆடி மாதம் முதல் நாளே சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காங்க நம்ம தோட்டம். வாங்க பார்க்கலாம். நல்ல பெரிய பழங்க. அறுவடை பண்ணுறதுக்குள்ளே காற்று ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அழகாக இருக்குது. பிளேட்டே உடஞ்சி போச்சு வெயிட் தாங்காமல். இதையும் பறிச்சிடலாம். இன்னைக்கு அறுவடை தான். அறுவடை. ஆமாம், எல்லாமே அழிய போகுது. என்ன தெரியலையே, வெயிலா ரொம்ப வெயில் காஞ்சா கருத்துருக்கா. இப்படி யார் கஷ்டப்பட்டு பறிக்க சொல்கிறா? அதுதான் பார்த்து நம்ம ஊற்றணும். எல்லாமே பிரைட். அப்படியே மழை பெய்யுதுன்னு சொல்லி தண்ணி கம்மியாக ஊற்றினா செடிகள் எல்லாம் அப்படியே காஞ்சி சுருங்கி போயிடுறாங்க. பார்க்கும்பொழுதே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே பன்னீர் ரோஸ் பாருங்கள், அப்படியே கொத்தாக பூத்துருந்தாங்க. அவங்களையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு போனங்க. அதுக்குமே பார்த்தா ஒரு சைட்லேருந்து ஒரு செடி காஞ்சி போயிருந்தது. மறுபடியும் அதை வந்து பார்த்துட்டு அப்படியே பூக்களை பறிச்சிடலாம். ஒரே இடத்துல பாருங்கள், அப்படியே பந்து மாதிரி அழகாக இருந்தது. வெயில் தாங்காமல் கொஞ்சம் சுருங்கிட்டாங்க. பறிச்சிட்டு வந்து தண்ணியில் போடணுங்க. ஃபஸ்ட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். ரொம்ப வாட்டி வதைக்குதுங்க எங்கள் ஊரில். மற்ற ஊரில் எப்படின்னு தெரில. சென்னையில் வெயிலும் அதிகமாக அடிக்குது. என்ன தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலும் வெயிலின் தாக்கம் செடிகள்லாம் பாதிக்க செஞ்சுட்டே இருக்குது. இடையிலெல்லாம் மழை பெய்கிறாங்க, இருந்தாலும் என்னன்னு தெரியல, வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே கனகாம்பரம் பூக்கள், அடினியம் பூக்கள் எல்லாத்தையும் அப்படி பறிச்சுட்டு ஒரு ரவுண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம செம்பருத்தி இருந்தால் தான் நம்ம தட்டுன்னு வந்து நிறையணும் இல்லைங்க. செம்பருத்தி இல்லாமலே நம்ம தட்டுக்கள் நிறைஞ்சிடுச்சு. இன்றைக்கி மல்லி, அடுக்கு மல்லி 3 செடியிலையுமே ஒரு பூக்கள் பூத்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பூ பறிக்கிறதுக்கு. வெயில், இவ்வளோ வெயில்லையும் இப்படி ஒரு காற்று. இந்த பக்கம் பறிக்கும்போது ஆடுறாங்க பாருங்கள், அப்படியே காற்றுல. அப்படியே ஜாதி பூக்கள் ஒரு 2 இருந்தாங்க. வாங்க, நம்மளுடைய ஹைலைட் செடிக்கு போயாச்சு. ஒரு நாள் ஓய்வில்லாமல் வாசனை தரும் மலர் ப்ளூமேரியா. எல்லா கிளைகள்லேயும் பூக்கள் தாங்க. மொத்தம் 4 கிளைகள்லேயும் பூக்கள் கொத்தாக இருந்தது. அப்படியே பறிச்சாச்சு. இந்த பூக்களை வச்ச உடனே தட்டு நிறைஞ்சிடுச்சுங்க. அவ்வளோ பூக்கள் இருந்தாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்ற மாதிரி 4 டைரெக்ஷன்லேயும் பூத்து கொடுத்துருந்தாங்க. 4 பக்கமும் பறிச்சிட்டோம் நம்ம. குனியவே கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூக்களை பார்த்தா என்னால் குனியாமல் இருக்க முடியறதில்ல. டாக்டர் சொல்கிறதெல்லாம் மறந்து போயிடுதுங்க. அவ்வளோ பூக்கள்.
அடுத்து பாருங்கள், ஒரு அழகிய ரோஸ் புதுச்செடியிலேருந்து பறிக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, அவங்களே இன்றைக்கி பறிச்சிடலாம். நம்ம சாந்தி சொன்னாங்க பறிச்சிடுங்க, அவங்கள எதுக்கு விடுறீங்க அப்படின்னு. சரி, அவங்களையும் பறிச்சிடலாமேன்னு பறிச்சிட்டேன். குட்டியாக ஆனால் அழகான ஒரு கலரில் பூத்திருந்தாங்க. நம்ம நர்சரிக்காரங்கிட்ட பார்த்தா பெருசாக இருந்தது, நம்ம வீட்டில் வந்து குட்டியாக பூக்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பூ நெக்ஸ்ட்டு பூ எப்படி பூக்குறாங்கன்னு பார்க்கலாம். சம்மர் வேறு. இது ஒரு சைடு தாங்க பூக்கள், இன்னும் ஒரு சைடு நான் போய் பறிக்கவே இல்லை. இந்த ஒரு சைட்லேயே ஒரு தட்டு நிறைஞ்சாச்சு. அப்படியே வந்துட்டாங்க சங்கு பூக்கள் பறிக்கிறதுக்கு. பார்க்க பூக்கள் இல்லாத மாதிரி இருக்குது, உள்ளே நிறையா இருந்தது. அப்படியே பறிச்சிட்டேன் சங்கு பூக்களை. அப்படியே அடுத்த சைடு வந்தங்க. பார்த்தா நித்திய மல்லிப்பூக்கள் நிறைய பூத்து வெயில் தாங்காமல் அப்படியே தலையை கீழே போட்டுட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் விடலை. வெறுசமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு சமம் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். பூக்கள் எல்லாம் வாடிட்டாங்க. நிறைய பூக்கள் நித்திய மல்லி இருந்தாங்க, முல்லை மல்லி பக்கத்தில் அவங்களும் இருந்தாங்க. கொஞ்சம் அரளி பூக்கள் எல்லாம் இன்னைக்கு நான் பறிக்கலாங்க. இது பறித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், 2 சைடு 2 பேரும் தண்ணி தெளிச்சிட்டோம் செடிக்கு. இன்றைக்கி உரங்கள் கொஞ்சம் கொடுப்போம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன உரங்கள் கொடுக்கன்றதை நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். நான் முல்லைப்பூக்கள், மல்லி 2வது செடியில் மல்லிப்பூக்கள். இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. செண்பகப்பூ மலர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே அடுத்த செடியில் ஒரு மஸ்மிலா. மொத்தம் 4 மஸ்மிலா. அந்த குனியறது தான் எனக்கு அம்மாடி. குட்டியாக ஒன்று பழுத்துருக்குது சாந்தி. அடினியம் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பூக்கள் உண்மையிலே நெக்ஸ்ட் டைம் போனால் இந்த மாடலில் வேறு என்ன கலர் கிடச்சாலும் விடுறதா இல்லைங்க. இது 450 ரூபாவா 500 ரூபா கொடுத்து வாங்கினேன், ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கேற்ற பூக்களை அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாங்க. ஒரு பூக்கள் பூத்தா 10 டேஸ் அப்படியே நல்லா இருப்பாங்க. போதுமாங்க அறுவடை. ஆடி முதல் நாளே கிடைச்ச அறுவடை. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.